بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تبارك وتعالى في كلامه العزيز وتوكل على الحي الذي لا يموت. قال نبينا صلى الله عليه وسلم ومن يتوكل على الله فهو كفاه كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. சர்வ புகழும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றும் நிலவட்டுமாக. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றும் நிலவட்டுமாக. கனிமிக்க சகோதரர்களே, இந்த வாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறை நம்பிக்கை. சகோதரர்களே, இந்த இறை நம்பிக்கை பொறுத்த மாட்டில் முஸ்லீமாக பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே கண்டிப்பாக இந்த இறை நம்பிக்கை என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்படி இறை நம்பிக்கை வேணும்? நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை வரணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்லாஹ் நீங்கள் இன்ன மனிதர் இப்படிப்பட்டவர் இந்த குலத்தில் பிறந்தார் இந்த குலத்தில் பிறந்தார் என்பதற்காக அல்லாஹ் இந்த கண்ணோட்டத்தில் எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். மாறாக எப்படி பார்ப்பான்? இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வ இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான்? நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் எப்படி நல்ல அமல்கள் செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உற்று நோக்கிறான். அதேமாரி எந்த இறை நம்பிக்கை அந்த இதில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தையும் அந்த உள்ளத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். புரியுதுங்களா? ஆக எந்த செயலுமே அதில் ஒரு நம்பிக்கை ஒரு அடிப்படையில் தான் என்ன பண்ணணும்? செயல் பண்ணணும். ஏன்னா நாம் இப்போ உதாரணமாக ஒரு தொழில் துவங்குறோம். இந்த தொழில் துவங்குவதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு அபிவிருத்தி அடை செய்வானுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? தொழில்களை தொடங்குகிறோம். அது மாதிரி எல்லா செயல்பாட்டுகளுக்குமே முக்கியமாக ஒரு அம்சமாக கருத வேண்டியது என்னது? இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று முக்கிய அவசியமாக இருக்குது. நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருமறையா திருமறையில் சொல்லி காட்டுறான். சூரா அன்ஃபால்ல 58வது வசனமாக வரக்கூடிய வசனம் வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொல்கிறான், நபியே, மரணிக்காத அல்லாஹின் மீதே நீங்கள் என்ன பண்ணுங்க? முழுமையான முறையில் நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதேமாரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே, இந்த மக்களுக்கு மத்தியில் நீ ஒரு கடு குணமுடையவராக கடு கோபமுடையவராக நீ இருந்தீர் என்று சொன்னால்
உம்மை விட்டும் இந்த சமுதாயம் இந்த மக்கள் எப்பொழுதே விரண்டு ஓடியிருப்பார்கள். ஃபக்கது லையன் தலகும் அவர்களுக்கு மத்தியிலே நீ என்ன பண்ண மிருதுவான முறையிலே நடந்து கொண்டாய். வயின் குந்த கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக் நீர் மட்டும் ரொம்ப கடினமுடையவராக இருந்திருப்பேன்னு சொன்னால் உம்மை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீ உன்னை சுற்றி வாழக்கூடிய சக தோழர்களுடன் ஒரு ஆலோசனை நீ செய். ஆலோசனை நீ என்ன பண்ணும், கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பவியலாக இருக்கட்டும், இது அதாவது அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த உன்னுடன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுடன் நீ ஒரு தகுந்த ஒரு ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், இந்த காரியம் தான் நாம் செய்ய போகிறோம், இன்னதான் நாம் செய்ய போகிறோம் அப்படி என்று ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க உன்னுடைய இறை நம்பிக்கை உனது பொறுப்பை அல்லாஹ்வின் மீதே நீ சாட்டு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு ஆலோசனை, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன பண்ணணும், ஆலோசனை செய்யணும். ஆலோசனை செய்துவிட்டு ஒரு காரியத்துக்கு முடிவு வந்து விடுவோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் ஒருவன் மீதே வைக்கணும். அதை தான் வந்து அல்லாஹ் வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போதிக்கிறான், நமக்கும் போதிக்கிறாங்கிறத இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். இந்த சம்பவம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய 159வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆக நாம் வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுக்க முழுக்க அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல், அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம் போல வரலாற்றில் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பஞ்சமாக நாம் என்ன பண்ணல, கேள்விப்படவே இல்லை. ஒரு நாட்டில் சுற்றி வாழக்கூடிய ஒரு நாட்டில் 7 ஆண்டு காலம் வந்து மழையே பொழியலைன்னா எப்படி இருப்பாங்க? அந்த மழை பொழிவதற்கு உண்டான முன் அறிவிப்புகளும், மழை பெய்யாது அப்படிங்கிறதுக்கு உண்டான முன் அறிவிப்புகளும் அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தானியங்களை அதுக்கு உண்டான பயிர்களை இன்னும் அதிகப்படுத்தி, இன்னும் டெக்னாலஜியில் அதிகப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, தானியங்களை சேர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படல, எதுவும் கொடுக்கப்படல. ஆனால் மிஸ்ரில் கொடுக்கப்பட்டது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மிஸ்ரில் என்ன பண்ண, மிஸ்ர் நாட்டு மன்னனுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதை அவங்களாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணல, சேர்த்து வைக்கல. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தில் உள்ளது. இப்போ நாம் என்ன பார்க்குறோம், இந்த வரலாற்று சம்பவம் ஒரு நீண்டது ஒரு வரலாற்று சம்பவம். சூரா யூசுப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரில் வாழ்ந்து கொண்டு வராங்க. அவருடைய சகோதரர்கள்லாம் மிஸ்ர் நாட்டில் புலப்புக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது தானியங்களை வாங்கிட்டு வருவதற்காக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. முறை போகிறாங்க, எதை கொடுக்குறாங்க, தானியங்களை கொடுக்குறாங்க. முறை போகிறாங்க, என்னது தானியங்களை என்ன பண்ண கொடுக்குறாங்க. இப்படி கடைசியாக முறையிலே சொல்கிறாங்க, உங்கள் சகோதரரை நீங்கள் என்ன பண்ணுங்க, கூப்பிட்டு வாங்குறாங்க. அப்போ அந்த திருட்டு பழியை சுமத்தி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சகோதரரை என்ன பண்ணுறாங்க, வைத்துக்கொள்கிறாங்க. வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த வேலையில் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் வந்து ஒரு நீண்ட ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னா வந்து இவருடைய, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் கேட்கக்கூடிய வேலையில், அவருடைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய வேலையில் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் யூசுஃபுடைய சகோதரரை நான் என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி இவருடைய சகோதரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். இவரையும் நீங்கள் உங்களுடன் அனுப்பினால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு மோசடி செய்வீர்கள். நான் என்ன பண்ண, அனுப்ப மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்காத வரை. கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. பின்பு என்ன பண்ணுறாங்க, வாக்குறுதிக்கு ஒப்பந்தத்துக்கு இதாகி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரியை அனுப்புகிறாங்க, புன்யாமினை அனுப்புகிறாங்க. அனுப்பக்கூடிய அந்த வேலையில் இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றார்கள், யா பனியே, எனது அருமை பிள்ளைகளே, வதுகுலு மின் அபுவாபி, நீங்கள்லாம் என்ன பண்ணாதீங்க, ஒரே வாசல் வழியாக மிஸ்ர் நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பொழப்பை தேடி என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. அங்கே போய் தானியங்களை வாங்கிட்டு வருவதற்காக போகிறீங்க.
போகக்கூடிய நீங்கள் அந்த மிஸ்ருடைய என்ட்ரில் அந்த அரசவையில் நீங்கள் நுழையும் பொழுது ஒரே வாசலில் எல்லாரும் கும்பலும் சேர்ந்தமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நுழையாதீங்க. வதுகுலுமின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, பலதரப்பட்ட வாசல் நீங்கள் பலரும் நுழையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக தமது அருமை பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, என் அருமை பிள்ளைகளே, நான் முழுக்க முழுக்க அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹின் மீதே நான் முழுக்க முழுக்க நான் என்னுடைய இறை நம்பிக்கையை முழுக்க முழுக்க அல்லாஹின் மீதே சாட்டுகின்றேன். ஃபஅலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹின் மீதே சாட்டுங்கள். ஏன்னா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃப்ல சொல்லி காட்டுறான். ஏன் சொல்லி காட்டணும்? நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரணும். எப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான நிலையிலும் பிஸ்னஸே லாஸ் ஆகிட்டாலும் அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வான் அப்படி என்ற ஒரு இறை நம்பிக்கை நமக்கு வரணும். அதை உணர்த்து விதமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா யூசுஃபுடைய அந்த வரலாறுகளை சொல்லி இந்த சூரா யூசுஃபுடைய யூசுஃபும் அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்தில் என் அருமை மக்களே, ஆதமுடைய மக்களே, என்ன உங்களுக்கு மூமினான மக்களே, உங்களுக்கு அநேக படிப்பினைகள் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா யூசுஃபுடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 2 வசனங்கள்ல என்ன பண்ணும், சில வசனங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்தி காட்டான். ஆக அப்படி பஞ்சமான காரியங்களையும் தமது பிள்ளைகளுக்கு போதித்த அந்த போதனை எந்த சமயத்திலும் அல்லாஹ்வை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், முழுக்க முழுக்க அல்லாஹின் மீதே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்ற அந்த போதனையை தமது பிள்ளைகளுக்கு உணர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் நமது பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை என்ன பண்ணும், நாமும் உணர்த்தணும். நாமும் இந்த எந்த சமயத்திலும் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்னன்னா, அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்திஹி, தனது வீட்டை விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு புறப்பட்டாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிதான் புறப்படுவார்கள். என்ன வார்த்தை? அவங்க சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பம் செய்கின்றேன் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அடுத்த வாசத்தையும் சொல்லுவாங்க, தவக்கல்து அலல்லாஹ், எல்லா காரியங்களுக்கும் முழுக்க முழுக்க என்னுடைய நம்பிக்கையை அல்லாஹின் மீதே நான் பொறுப்பு ஒப்படைக்கின்றேன், என்னுடைய நம்பிக்கையை அல்லாஹின் மீதே நான் சாட்டுகின்றேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வலா ஹவுல வலா குவத்த என்ற வார்த்தையும் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பின்பு சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களில் யார் இதை சொல்கின்றாரோ, உங்களில் யார் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இந்த வாசகத்தை சொல்கின்றாரோ அவரை பார்த்து சைத்தான் சொல்லுவானா, ஆகா இன்னைக்கு இந்த மனுஷன் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டானே, குஃபீத்த, ஏன்னா அந்த மனிதனை பார்த்து சைத்தானாகப்பட்டுவான் என்ன பண்ணுவானா, சொல்லுவானா, குஃபீத்த, ஆகா இவனை வழி கெடுக்க முடியாமல் போய்விட்டதே, இவனுக்கு இந்த வார்த்தை சொன்னதுனால இவனுக்கு இந்த வார்த்தை இது போதுமாகிவிட்டதே, ஹுதீத்தை இவன் சரியான நேர்வழியை பெற்று விட்டானே, இவனை வழி கெடுக்க முடியாதாட்டுக்கு என்ன இப்படி. அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் தொடுக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறோம். ஆனால் அவன் தகுந்த ஆதாரங்களையும் தகுந்த இதையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஆகா நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுச்சு. அது மாதிரி சைத்தான் ஆகப்பட்டோம் புலம்புவானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹுதீத், ஆகா இவன் என்னது நேர்வழி பெற்று விட்டானே, குஃபீத்த, இவனை ஒன்றும் இவனுக்கு இந்த வாசகம் சொன்னதே இவனுக்கு போதுமாயிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இவனை அப்படின்னு சொல்லி பார்த்தா நஹா அன்ஹு ஷைத்தான், சைத்தான் அவனை விட்டு அப்படி என்ன பண்ண அதாவது முனகுவான், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா புலம்புவான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தையை நாம் வீட்டை விட்டு புறப்படும் போது முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை நாம் டெய்லியும் படிக்கிறோமா? எத்தனை சகோதரர்கள் படிக்கிறோம்? இப்போ நம்மளுடைய இதுக்கு என்ன பண்ணுறோம், என்னுடைய திறமையால் ஆகுது, என்னுடைய பிஸ்னஸால் என்ன பண்ணுது, எனது காரியம் ஆகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு இருக்க ஒழிய அல்லாஹ் மீது உண்டான ஒரு நம்பிக்கை வரல. சொல்லணும் சகோதரர்களே, இது சொல்வது முறையாக இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லா சமயங்களிலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதேமாரி அவங்களுடைய மனைவியான நமக்கு தாயான உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, முழுக்க அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன், எனது நம்பிக்கை அனைத்தும் எனது பொறுப்பு அனைத்தும் அல்லாஹ் மீது நான் சாட்டுகின்றேன், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், நான் வழிகெடுவதை விட்டும் என்னால் பிறர் வழிகிடப்படுவதை விட்டும், நான் அறியாமல் ஆகுவதை விட்டும் என்னால் பிறர் அறியாமை ஆக்கப்படுவதை விட்டும், நான் நிலை தடுமாறுவதை விட்டும் என்னால் பிறரால் நிலை தடுமாறப்படுவதை விட்டும், எனக்கு அநீதி இழைக்கப்படுவதை விட்டும், இப்படி என்று என்னால் பிறருக்கு அநீதி இழைக்கப்படுவதை விட்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்வார்கள் என உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமா? அப்போ நமக்கு என்ன நினைக்குது, நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகளால் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது மேலே நம்பிக்கை வைக்கணும். இருந்தாலும் முழுக்க எல்லா காரியங்களுக்குமே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சகோதரர்களே, அதாவது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் பலவேறான வித்தியாசங்கள் இருக்கின்றது. எப்படி சொல்கிறீங்க? அவர்களை பற்றி சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களுடன் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பிரயாணத்துக்கு புறப்பட்டு சென்றோம், ஒரு நஜிது தேசத்தை நோக்கி போருக்காக நாங்கள் சென்றோம். போருக்கு சென்று திரும்பி வரக்கூடிய சமயங்களில் ஒரு அடர்ந்த மர நெல் பகுதியாக இருந்தது, நல்ல வெயிலுடைய டைமாக இருந்தது. அந்த டயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று ஒரு மரத்தை நாங்கள் என்ன பண்ணோம், ஒதுக்கி விட்டு அவர்களுடைய வாகனங்களை கட்டி கொள்வதற்கு, அவருடைய வாள்களை வைத்துக் கொள்வதற்கு, அவங்க ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தை என்ன பண்ணோம், ஒதுக்கி கொடுத்தோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய கால்நடைகளை நாங்கள் ஒரு மரத்துக்கடியில் கட்டி கொண்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், தூங்கிவிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்கிவிட்டார்கள், அவர்களுடைய வாள் மரத்தில் தொங்கப்பட்ட நிலையில். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் என்ன பண்ணுறான், அந்த வாளை உருவிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொள்கின்றார்கள். விழித்துக்கொண்டு, யா முஹம்மத், இந்த வாளிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவர் யார்? அவன் கேட்ட கேள்வி, இந்த வாளிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார்? நம்மளை இன்னைக்கு ஒருத்தன் கத்தியை காட்டி இப்போ உன்னை கொல்ல போகிறேன், இந்த சமயத்தில் உன் சூப்பர்வைசர் உன்னுடைய உறவினர்கள் காப்பாற்றுவாங்களா, அல்லது ஊர் ஜமாத்தார்கள் காப்பாற்றுவாங்களா? யாருமே இல்லை, என்கிட்ட நீ வசமாக மாட்டிக்கிட்ட, இந்த சமயத்தில் யாருப்பா உன்னை காப்பாற்றுவா அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. நம்மளுடைய நம்பிக்கை இப்படி தான் இருக்குது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த சமயத்திலும் அல்லாஹ், என்னை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஒருவன் காப்பாற்றுவான் என்ற அந்த செய்தியை சொன்ன உடனே அவனுடைய கையில் இருந்த வாள் என்ன பண்ணுது, விழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கேட்குறாங்க, இப்போ இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவோம் யாரு? அப்போ அவங்க சொல்கிறான், இந்த வாளை எடுப்பவர்கள் நீங்களே சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் என்ன பண்ணணும், என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே சஹாபாக்களுக்கு தெரிய வந்த உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதரை என்ன பண்ணுறாங்க, அதட்டுறாங்க. இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நீ கொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அப்போ அதட்டின உடனே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் போர் செய்கின்றார்களோ அந்த கூட்டத்தார்களுடன் சேர்ந்து நீயும் என்ன பண்ணக்கூடாது, போர் செய்யக்கூடாது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க, நீ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கின்றாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டு என்ன பண்ணு செய், நீ என்ன பண்ணு, எங்களுடன் போர் செய்யக்கூடிய மனிதர்களுடன் நீ கூட்டத்தார்களுடன் நீயும் என்ன பண்ணக்கூடாது, போர் செய்யக்கூடாது, சரியான ஒரு உறுதிமொழியை கொடு, உன்னை விட்டுற அப்படிங்கிறாங்க. உறுதிமொழியை வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
விட்டுறாங்க. இந்த இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? எந்த ஒரு சிக்கலான நேரத்திலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், ஒமை எல் துர்ர தா ரப்பஹு. எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நேரத்திலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து, இறை நம்பிக்கையை வைத்து அல்லாஹுவை அழைக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுக்கின்றான். யாருப்பா திக்கிக்க நேரக்கு அந்த என்னது தடுமாறக்கூடிய அந்த வேளையிலே என்னை கூப்பிடுவன் யார், என்னை அழைப்பவன் யார், அவனுக்கு நான் உடனே பதில் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை பார்த்து சொல்கிறான். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? அல்லாஹ் நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் அழைப்பது கிடையாது. அல்லாஹ் உதவி செய்வ இறைவா இப்படிப்பட்ட சமயத்தில் என்னை காப்பாற்ற அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். சகோதரர்களே, அதே சமயத்தில் பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சமூக மக்கள் கொடுத்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ஒரு பெரிய வரலாறு சகோதரர்களே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அந்த மக்கள் சதி வேலை செய்து கடைசியாக ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க, இப்ராஹிமை கொல்ல வேண்டும், இப்ராஹிமை கொல்ல வேண்டும். இவர் என்ன பண்ணுறார்? நம்மளுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விடும்படி என்ன பண்ணுறாரு? நமக்கு உபதேசிக்கின்றார். இவரை கொல்லணும். அது எப்படி கொல்லணும்? நெருப்பை வந்து மூட்டி அந்த நெருப்பு மேலே இவரை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் முடிவு செய்த சமயத்தில் கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூக்கி போட்ட அந்த வேளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தையெல்லாம் எதுவாக இருந்தது? ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன், என்னை பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை ஒன்றுமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தை வேறு எதுவுமாக இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பல இடங்களில் சிறைச்சு கொள்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருப்பா, எப்படி அவங்களுடைய இறை நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைத்திருந்த இறை நம்பிக்கை எப்படி இருந்தது, அது மாதிரி நீங்களும் இறை நம்பிக்கை வையுங்க அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் எடுத்து எடுத்து நமக்கு சொல்கிறான். எதுக்காக சொல்கிறான்? நாமும் அது மாதிரி இறை நம்பிக்கை வைக்கணும். சகோதரர்களே, அது மட்டுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறாங்க. அப்போ இடையில என்ன பண்ணுறாங்க? ஒரு குகை தான், அது ஒரு குகையாக தான் இருந்தது. அது சிலந்தி அடைந்திருந்ததுனால பின்னாடி வரக்கூடிய மக்கள் அது சவுரு குகைன்னு என்ன பண்ணுறாங்க? பேர் வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு குகையாக தான் இருந்தது. அப்போ தனது எதிரிகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சஹாபாக்களும் தன்னுடைய தோழருமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் அந்த குகைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? போய் ஒளிந்து கொள்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவருடைய குதிரை சத்தங்கள் வெளியில் தெரிகின்றன, அவருடைய பாதங்கள் வெளியில் தெரிகின்றன, அவர்களில் ஒருவர் நம்மை பார்த்து விட்டாலும் கூட நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்வார்கள், நமது காரியத்தை முடித்து விடுவார்கள், நம்மளை கொன்று விடுவார்கள் என்ற அந்த செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள்? யா அபூபக்கர், நாம் இந்த இடத்துல நாம் இருவர் இருக்க நம்முடன் மூன்றாவதாக அல்லாஹ் ஒருவன் இல்லையா? அல்லாஹ் நம்ம இந்த எப்போ என்ன அங்கிருந்து காப்பாற்றும் நம் அல்லாஹ் ஒருவனே, இந்த இடத்திலும் காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே, அந்த நம்பிக்கை நீ வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்கிறாங்க. அந்த சொன்ன செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை இறக்கி அல்லாஹ் இது மாதிரி என்ன பண்ணுறாரு? தனது சகோதரருக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது அருமறையாக திருமறையில் சொல்லி காட்டுறான். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்புனா என்ன? எப்படிப்பட்ட ஒரு போருடைய வேலையிலும், எப்படிப்பட்ட ஒரு எதிரிகளுடைய வேலையிலும், எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மளுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க எப்படி அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாமும் வைக்க வேண்டும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பனு இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம குறை சொல்கிறோம், நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்? இருந்திருந்தா அப்படி தான் சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு 100 நபர்கள் என்ன பண்ணுறோம்? ஊரில் நம்மளை வைக்க மாட்டேங்கிறானுவோ, எல்லாம் என்ன பண்ணுறானோ வாள் எடுத்து தூக்கிட்டு போர் செய்ய வரானுவோ, அவங்கள்ட்ட இருந்து தப்பிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்?
போகிறோம். போகும்போது இடையில என்ன பண்ணுது, கடல் குறுக்கிடுது. பின்னாடி ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டமே என்ன பண்ணுது, நம்மளை கொள்வதற்காக துரத்தி கொண்டு வருது. வந்தால் என்ன பண்ணுவான், தலைமை தாங்கி யார் பொறுப்பேற்று நம்மை கூப்பிட்டு வந்தாரோ அவரை பார்த்து சொல்லுவான், என்னையா வசமாக எங்களை மாட்டி விட்டுட்டிய அப்படின்ற செய்தி தான் நாமும் சொல்லுவோம். அதே செய்தியை தான் இஸ்ராயல் சமுதாய மக்களும் சொன்னார்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றும் பொழுது. ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அவனுடைய கூட்டாளிகளும் துரத்தி கொண்டு வரக்கூடிய சமயத்திலே அந்த இஸ்ராயல் சமுதாய மக்கள் அப்படித்தான் சொன்னார்கள். ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக நைட்டோடு நைட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கூட்டத்தார்களை அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, செல்லும் பொழுது பாதை அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது, தடுமாறி விடுகிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக தான் இருக்கின்றது. அவங்க ஏம் பண்ண பாதை ஒன்று, சென்ற பாதை இன்னொன்று. ஏம் பண்ண பாதை ஒன்று, சென்ற பாதை இன்னொன்று. சென்ற பாதை கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு, கடலுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஃபிரௌனுடைய படைகள் துரத்தி கொண்டு வருகின்றது. ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் துரத்தி கொண்டு வருகின்றது. இந்த கூட்டத்தை அந்த இஸ்ராயல் சமுதாய மக்கள் கண்கூடாக பார்க்குறாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது அருமறையா திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஃபலம்மா தரல் ஜம்ஆனி காலு அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். இரு கூட்டத்தார்களும் ஒருவருக்கொருவர் கண்கூடாக பார்த்து கொண்ட அந்த சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம்ப்பா, இன்னைக்கு அவ்வளோதான், நம்ம கதியை முடிஞ்சு போச்சு, கொன்றுவான் ஃபிரௌனுடைய படைகள் நம்மளை விட்டாது, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் காலி பண்ணிவிடுவான் அவன். அப்படி என்ற அந்த நிலைமைக்கு ஆன சமயத்தில் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, கல்லா, அப்படி இல்லைப்பா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய இரட்சகன் இருக்கின்றான், சயஹ்தீன், அவன் ஒரு சரியான ஒரு வழியை காட்டுவான் என்ற ஒரு இறை நம்பிக்கை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது. தமது கூட்டத்தார்களுக்கும் அந்த போதனையை அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, போதிச்சாங்க. எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையிலும் நம்முடைய தோழர்களுக்கும் நம்மை சுற்றி வாழ்ந்திருக்கக்கூடிய சகாக்களுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை நாம் மூட்ட வேண்டும். இதை கண்டு நாம் படிப்பினை பெறுவதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வரலாற்று மூலம் நமக்கு என்ன படிப்பினை, நம்ம படித்து அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட வரலாறுகளை ஏன் சொல்லி காட்டணும்? நாம் இது மாதிரி நெருக்கடியான வேளையில் முழுக்க அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நமக்கு என்ன பலனு, அதை கவனிக்கணும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நான் இப்போ அருமை தோழர்களை பார்த்து ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, சற்று முன்பு தான் எனக்கு சில கூட்டத்தார்களை என்ன பண்ணப்பட்டது, எடுத்துக்காட்டப்பட்டது. அவர்களை நான் பார்த்தேன், ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க இருந்தாங்க, ஒரு 10க்கும் குறைவான மக்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்போ சொல்லப்பட்டது, இது உமது கூட்டத்தார்கள் அல்ல. அடுத்ததாக ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டத்தார்களை எடுத்துக்காட்டப்பட்டது. அப்போ இதுதான் என்னுடைய உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே அப்படின்னு நான் சொன்ன சமயத்தில் அப்போ என்ன பார்த்து சொல்லப்பட்டது, இதுவும் உம்முடைய கூட்டத்தார்கள் அல்ல. பின்பு ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டத்தை அடிவானத்தின் பக்கம் நான் பார்த்தேன், அந்த கூட்டத்தார்களை எடுத்து காட்டப்பட்டது. அப்ப பெருங்கொண்ட கூட்டத்தார்கள் அவர்களை எடுத்து காட்டப்பட்டது. பின்பு சொல்லப்பட்டது, இவர்கள்தான் எவ்வித கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். சரி, இவங்க என்ன செயல்பாடுகள் செய்வாங்க, இவர்கள் ஓதி பார்க்கவும் மாட்டார்கள், ஓதவும் மாட்டார்கள். என்ன பண்ணுறாங்க, ஓதவும் மாட்டார்கள், மந்திரிக்கவும் மாட்டார்கள், மந்திரிக்க தேடவும் மாட்டார்கள். இவர்கள் பறவைகளை கொண்டு சகனம் பார்க்கவும் மாட்டார்கள். இவர்கள் எவ்வித கேள்வி கணக்கின்றி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த கூட்டத்தார்கள் எத்தனை நபர்கள் இருந்தாங்க,
70,000 நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வேளையில் உக்காசா பின் முஹசின் என்ற அந்த சஹாபி எழுந்து நின்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் இவ்வித கேள்வி பாருங்க, அவர்களுடைய ஆர்வங்களை பாருங்க, நம்மளுடைய ஆர்வம். நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சி எனக்கு ஒரு இது குறாம்போம். ஆனால் அந்த அருமை சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார் உக்காசா பின் முஹசின்ங்கிற அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் அதில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அவர்களில் ஒருவன் தான், உனக்கு நீ என்ன பண்ணுவ, எவ்வித கேள்வி கணக்கு முன்னாடி நீயும் என்ன பண்ணுவ, அந்த கூட்டத்தார்களில் நீயும் உள்ளவன் தான் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து இன்னொரு சஹாபி ஆர்வப்பட்டு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறாங்க, உனக்கு முந்தி உக்காசா முந்தி கொண்டு விட்டார். அப்போ என்ன காட்டப்பட்டது, இந்த மனிதருக்கு தான் அந்த சான்ஸ் என அறிவித்து கொடுக்கப்பட்டது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு சஹாபிக்கு என்ன பண்ணல, அறிவித்து கொடுக்கப்படலை. அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்புனா, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயங்களில் நமக்கு நோய்வாய் ஏற்படுது, போய் தர்காக்கள்லையும் தாயத்துகளை கட்டுறதுலையும் மந்திரிக்கிறதுலையும் பூனை குறுக்க செண்டா அந்த இது என்று இன்னும் பலவாறு சகனம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக எவ்வித கேள்வி கணக்கும் உள்ளவர்களில் இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. இந்த வரலாறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் அருமை சஹாபாக்களுக்கு என்ன இந்த செய்தி சொல்ல அவங்க எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் சொல்லக்கூடியவர்களாக இல்லைங்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை நடக்குது. என்ன ஆலோசனை நடக்குது? அப்போ சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய பிறவிலே பிறந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்ற. இப்படி பலரும் பல சஹாபாக்களும் இருக்கக்கூடிய வேலையில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட செய்தியை சொல்கிறாங்க. இப்போ நாம் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? பூனை குறுக்க சென்றால் அதுக்கு ஒரு சகரம் பார்க்குறோம். நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா வழிவிளாட்டை கேட்டால் வாங்கி கொடுப்பாருங்கிற செய்திக்கு போகிறோம். இப்படி நம்மளுடைய நம்பிக்கை இப்படி இருக்குமே என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை நாம் ஒரு காலம் ஆக மாட்டோம். ஏன்னா எவ்வித கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். இறைவா, நானும் யாரும் குறிப்பிட்டு சொல்லப்படல, ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் அவர்களில் உள்ளவங்க தான். இன்ஷா அல்லாஹ் நாமும் அவர்களில் ஆவதற்கு என்ன பண்ணணும், ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்பிக்கை அனைத்தும் அல்லாஹ் மீதே வைக்க வேண்டும். தாயத்து தகடுகளை போன்ற அந்த சகனங்களை பார்ப்பதை விட்டும் விலகக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற ஒரு படிப்பினை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் செய்வோங்களா? இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து போதிக்கக்கூடிய போதனைகள் கூட முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் அடிக்கடி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைக்கின்றார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அது அவருக்கே போதுமானது. அப்போ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சா எனக்கு சோறு கிடைக்குமாங்க, வேலைக்கு வேலை என்ன பண்ணுது, சாப்பாடு கிடைக்குமாங்க? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? என்ன ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, என் அருமை தோழர்களே, லவ் அன்னக்கும் ஹீன தவக்குலிஹி ல ரஸகக்கும் கமா துர்ஸகு தயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, என் அருமை தோழர்களே, நீங்கள் இறை நம்பிக்கையை வைக்கக்கூடிய அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை வைக்க வேண்டிய முறையில் நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஆகாரங்களை, உணவுகளை கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ரிசுக் என்று சொன்னால் உணவு மாத்திரமில்லை, எல்லாம் தான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் அனைத்தையும் தான் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். எப்படி தெரியுமா? தமா துருசுக்கு தயிர், ஒரு பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவு கொடுக்கின்றானோ அதை போல. அது என்ன பண்ணுது? காலையில் ஆன உடனே வீட்டில் குந்திருக்கல, இறையை தேடி என்ன பண்ணுது, அது போகுது. நாம் அது போல் காலையில் ஆனால் வீட்டில் குந்திருந்தா
வராது. வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ கூலிக்கு வேலை செய்வதோ இப்படிப்பட்ட தொழில்கள் ஈடுபட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக அருமை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அது என்ன பண்ணுது, காலையில் போகுது, மாலையில் வரும் பொழுது அதனுடைய வயிறுகளை நிரப்பிக்கொண்டு என்ன பண்ணுது, திரும்ப வருது. அது மாதிரி நீங்கள் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை கண்டிப்பாக வைப்பீர்கள் சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு உணவு என்ன பண்ணுவான், ரிசுக்குகளை கொடுப்பான். இன்றைக்கி என்ன நடக்குது, அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை இல்லாமல் காரணத்தினால் குழந்தைகளை கொல்றாங்க. அது பெண் பிள்ளைகள் என்று சொல்ல போனால் எனது பிறந்தாலே கேவலம் என நினைக்கக்கூடிய அந்த இதில் நினைக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, 1 போதும் 2 போதும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. அப்போ என்ன ஆகுது, நம்பிக்கை அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை அங்கு இழக்கப்படுது. சகோதரர்களே, இந்த இறை நம்பிக்கை தான் எல்லா விஷயத்துக்கும் என்னது முக்கிய அம்சமாக இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சாங்க அருமை சஹாபாக்கள். எப்படி நம்பிக்கை வச்சாங்க, ஹந்தக் யுத்தத்தில் சொல்லப்பட்டது, இந்த மதீனாவை இந்த யஸ்ரிப் நகரத்தை அழிப்பதற்காக ஒரு பெரும் கூட்டமே மதீனாவுடைய அரபிகளே எல்லாருமே என்ன பண்ணாங்க, சேர்ந்து அழிக்க போகிறாங்க, நீங்கள் சின்ன பின்ன பட போகிறீங்க அப்படிங்கிற செய்தியை அருமை சஹாபாக்களுக்கு சொல்லப்படுது. அப்போ அந்த சொன்ன சமயத்தில் ஆஹா அவங்களாம் இது பண்ணிட்டாங்களா, இந்த மார்க்கத்தை விட்டு விலகிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதை அருமை சஹாபாக்கள் சொல்லலை. மாறாக என்ன வார்த்தை சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுடைய நம்பிக்கையை முழுக்க அல்லாஹ் மீதே நாங்கள் என்ன நம்பிக்கை வைக்கின்றோம். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன் என்ற செய்தியை அந்த எந்த மக்கள் செய்திகளை சொன்னாங்களோ அந்த மக்களுக்கு அருமை சஹாபாக்கள் சொல்லி கொண்டே இருந்தாங்க. இந்த சொன்ன செய்தியை வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து என்ன பண்ணுறான், சூரா அஹ்ஸாப்ல இருக்கிறான். நீங்கள் இந்த அதாவது மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள், இப்படி சோதிக்கப்பட்டக்கூடிய அல்லாஹ் சோதனைக்காகவே இது மாதிரி சந்தர்ப்பங்களை கொடுத்தான். இருந்தாலும் அல்லாஹ் அப்படிப்பட்ட கஷ்டங்களை அகற்றினான். அதே சமயத்தில் எல்லா சமூகத்தார்களும் ஒன்று செய்து விட்டார்கள் என்ற செய்தியை அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்தார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாப்ல சொல்கிறான். ஆக அருமை சஹாபாக்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட வேலையில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது, அது மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் சகோதரர்களே. அது மட்டுமா, பனு இஸ்ராயல் சமுதாயத்தினுடைய வரலாறுகள் நமக்கு ஒரு படிப்பினை தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஹாதல் குர்ஆன யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயில், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் அதிகமான முறையில் இஸ்ராயல் சமுதாயத்தை பற்றி தான் வரலாறாக எடுத்து போதிக்கின்றது. ஏன், அவர்கள் தான் அதிகமாக கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் இந்த இஸ்ராயல் சமுதாயத்தை பற்றி அதிகமான முறையில் வரலாறாக எடுத்து சொல்லுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பு இஸ்ராயல் சமுதாய மக்களில் இந்த தாலூத் என்ற அரசர் என்ன பண்ணுறாரு, முடிவு செய்கிறார். யாருக்கு எதிராக, ஜாலூத்துடன் போர் செய்வதற்காக. கடைசியாக ஒரு மனிதரை என்ன பண்ணுறாங்க, நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உபதேசிக்கிறாரு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான், அந்த ஆற்றை கிராஸ் பண்ணக்கூடிய வேளையில் உங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமான முறையில் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சிறங்கை தான் என்ன பண்ணணும், குடிக்கணும். அந்த ஆற்றை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த வேளையில் எல்லா இஸ்ராயல் சமுதாயத்தில் உள்ள எல்லா தோழர்களும் குடித்த சமயத்தில் கடைசியாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் முழுக்க நம்பிக்கை வைத்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த ஒரு சில தோழர்கள் மட்டும் என்ன பண்ணல, தண்ணியை கொடுக்கல. அப்போ யாரெல்லாம் அந்த நபியுடைய அந்த வார்த்தைக்கு புறக்கணித்தார்களோ அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள். காலு லா தாக்கத்தல் யௌம பி ஜாலூத் வ ஜுனூதிஹி, ஜாலூத்துடனும் அவனுடைய படையினுடனும்
எங்களுக்கு போர் செய்வதற்கு எங்களுடைய உடலிலே வலு இல்லை, நாங்கள் வரவே மாட்டோம் என நம்பிக்கையிலிருந்து அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையிலிருந்து சொன்ன அந்த வேளையில் ஒரு சொற்ப நபர்கள் முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின், எத்தனையோ குறைவான கூட்டத்தார்கள் கலபத் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருதவியினால் வென்றிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை அந்த யார் தளபதியாக நியமிக்கப்பட்டாரோ அவருக்கு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அருமை சஹாபாக்களுக்கு பத்ருடைய யுத்தத்து காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை மாதிரி நமக்கு இருக்கணும். சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு நிறைய ஒரு சம்பவங்கள் அருமை சஹாபாக்கள் நபிமார்கள் இப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வேளையிலும் முழுக்க நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய தோழர்கள் அல்லாஹ் மறுமை நாளை நம்பிய அவர்களுடைய தோழர்கள் முழுக்க அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய இறை நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கில் புரிவானாக. வ ஆகிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.